ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிசிங்கர் ஜீயர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திபதேசங்களிலேயே தற்போது மலையாள திபதேசங்களை நாம் சேவித்து வருகிறோம். அந்த வகையிலே திருமொழிக்களத்தான் இன்று பல்வேறு திருநாமங்களை உள்ளடக்கிய எம்பெருமானைத்தான் இன்று நாம் சேவிக்கப் போகிறோம். ஏன் இதற்கு திருமூழிக்களம் என்று பெயர் வந்தது என்றால், இந்த தலத்திலே முனிவருக்கு ராமபிரான் ஒரு அற்புதமாக ஸ்ரீ சூக்திகளை அருளினார். ஞானம் என்று சொல்லக்கூடியதான பேருண்மையை விளக்கிச் சொன்னார். அது திருவாய் மொழியாக, எம்பெருமானுடைய திருவாய் மொழியாக அமைந்ததால் மூழிக்களத்தான் என்ற பெயர் வந்ததாக இந்த தலத்து பெருமை பேசப்படுகிறது. அதைவிட சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த திருமூழிக்களம் என்பது கல்வியாளர்கள் நிறைந்த தலமாகவே விளங்கியது. பெரும் கல்வியாளர்கள் தனது அறிவு பசியை போக்கிக் கொள்வதற்காக பல நூல்களை கற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். எர்ணாகுளம் என்று சொல்லக்கூடிய கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு அருகாமையிலே இந்த திருத்தலம் விளங்குகிறது. நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பாடி துதித்த திவ்யமயமான திருத்தலம். இந்த திருத்தலத்தில் மற்றொரு விசேஷமாக சொல்லப்படக்கூடிய வைபவம், இராமாயண காலத்திலே இளையவரும் ராமபிரானும் சீதா பிராட்டியாரும் வனவாசத்திற்கு வந்த பொழுது, பரதன் இந்த செய்தியை அறிந்து தன் அண்ணன் தனக்காக அரச பதவியை துறந்து விட்டானே என்று சொல்லி தானும் ஒரு துறவி போல் தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு ராமனை நோக்கி செல்கிறார். அப்படி ராமனை நோக்கி வரும்பொழுது லக்ஷ்மணன் கண்ணை இமை காப்பது போல் காப்பாற்றுகிறான். ராமன் பர்ணசாலை இமைக்கிறான். எம்பெருமானுக்கு தலிகை அமுது செய்வதும் லக்ஷ்மண பெருமாள் தான், காவல் புரிவதும் லக்ஷ்மணர் தான். 14 வருடங்கள் கண் திஞ்சாமல் தூங்காமல் கைங்கரியம் செய்தார் லக்ஷ்மண பெருமாள். அப்படி அவர் பார்த்த பொழுது பரதன் வரக்கூடிய காட்சி, அவர் படை சைன்யங்களோடு வந்ததை பார்த்தவுடன் ஒருவேளை ராமனை தாக்க வருகிறானோ என்று தவறாக நினைத்து ராமனிடத்திலே நானே ஒருவனாக சென்று பரதனை வீழ்த்துவேன் என்று சொன்ன பொழுது ராமன் சொன்னாராம், லக்ஷ்மணா அவசரப்படாதே, பொறுத்திருந்து பார். அந்த சந்தர்ப்பத்திலே லக்ஷ்மணர் கேட்கவில்லை. ஆதிசேஷனுடைய அம்சம் அல்லவா, சீறி எழுந்தார். அப்பொழுது சீதையை பார்த்து ஸ்ரீராமர் கேட்டாராம், சீதா, லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசம் என்ன சொல்லி என்று. சீதா மாதா சொன்னாலாம், ஒரு பிணத்தை காட்டி நீங்கள் விழுங்கள் என்று சொன்னால் பரதன் உடனடியாக அதிலே விழுந்து விடுவான். லக்ஷ்மண பெருமான் ஏன் என்று கேள்வி கேட்பார். இதுதான் பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று சொன்னவுடன் இலக்குவன் சற்றே அமைதியானான். இதற்காக என்றால், இந்த இடத்திலே லக்ஷ்மணனை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ராமபிரான் நடத்திய திருவிளையாடல். சரி, இந்த தரத்திலே தான் அந்த விஷயம் நடக்கிறது. லக்ஷ்மணர் பார்த்து கொண்டிருக்க பரதர் ஓடோடி ராமபிரானுடைய திருவடியிலே வீழ்ந்து கதறி அழுதி, எம்பெருமானே, நீர்தான் அயோத்தியை ஆள வேண்டும், எனக்கு அந்த ராஜ பதவி வேண்டாம், நீ இல்லாத அயோத்தி எனக்கு ராஜ்யமே இல்லை என்று சொல்லி கதறி, தன்னுடைய தந்தையான தசரதர் நம்மை விட்டு மறைந்தார் என்றவுடன் ராமர் கண்களிலே நீர் பெருக, அங்கிருந்த 4 ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாதிகளெல்லாம் வருந்தி நீத்தார் கடனை செய்துவிட்டு ராமபிரான் பரதனை தேற்றி, ஹே பரத, நாம் சொல்வதை கேள், 14 வருடம் வனவாசத்தை நிறைவு செய்துவிட்டு நிச்சயமாக வருவேன், அதுவரை நீ கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே பரதாழ்வான், எம்பெருமானே, 14 வருடங்கள் தேவரீருக்காக நான் காத்திருப்பேன். நீங்கள் வரவில்லை என்றால் 14வது வருடம் முடியக்கூடிய நாளிலே நான் அக்னி வளர்த்து அதுக்குள்ளே சென்று நான் மாய்ந்து விடுவேன், என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லி சபதம் செய்தான் பரதாள். உடனடியாக பகவானும் அவரை வாஞ்சையாக அருள்பாலித்து பரதனை திருப்பி அயோத்திக்கு செல்லுமாறு சொல்ல, உன் பாதுகையை கொடு என்று சொல்லி அந்த பாதுகையை, ராமன் அணிந்த ராம பாதுகையை பெற்றுக்கொண்டு தன் சிரசிலே தலையிலே வைத்துக்கொண்டு பரதாழ்வான் நடந்தே செல்கிறார்.
அவர் இருந்ததுதான் நந்தி கிராமம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். ராமபிரான் வரும் வரை பரதாழ்வான் அங்கேயே காத்து கொண்டிருந்து முனிவர் போன்று தோற்றத்திலே முனிவருக்குரிய நியமங்களோடு சத்ருக்கணனோடு அமர்ந்து கொண்டு ராம பாதுகைக்கு ஆராதனைகளை செய்து மீண்டும் ராமபெருமான் வரக்கூடிய நாளுக்காக காத்திருந்தார். 14 வருடங்கள் நிறைவு பெற்று ராமன் வரவில்லை என்றும் அக்னி வளர்த்து அதில் தன்னை சேர்த்துக் கொள்வதற்காக அக்னியிலே விழுவதற்காக பரதன் சென்ற பொழுது உடனடியாக அனுமனை அனுப்பினான் ராமபிரான். வருகிறார் ராமர், ஜெய் ஸ்ரீராம் என்ற குரல் கொடுத்து கொண்டே பரதனை காப்பாற்றிய ஹனுமான் ராமர் வரக்கூடிய திசையை காண்பித்தவுடன் புஷ்பக விமானத்திலே ராமரும் சீதையும் விபீஷண ஆழ்வாரும் சுக்ரீவனும் அந்த புஷ்பக விமானத்திலே பறந்து வந்த காட்சியை பார்த்த பரதன் அகமகிழ்ந்தான் என்று பார்க்கிறோம். பாதுகா பட்டாபிஷேகத்திற்கு பிறகு அயோத்தியிலே ராம பட்டாபிஷேகம் நிகழ்ந்தது. அதற்கெல்லாம் முன்பாக பரதாழ்வான் இந்த தலத்தில் ராமனை வீழ்ந்து வணங்கி இலக்குவனுடைய மனக்குறையை தீர்த்தான். இப்படிப்பட்ட உத்தமமான ஒரு அண்ணனை தவறாக நினைத்து விட்டோமே என்று சொல்லி இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் பரதனிடத்திலே மன்னிப்பு கோரிய பொழுது பரதன் அவரை ஆற தழுவிக்கொண்ட திருத்தலம்தான் இந்த அற்புதமான திருத்தலமாக சொல்லப்படுகிறது. எனவே பாசத்திற்கு உண்மையான அன்புக்குரிய திருத்தலம் இந்த அற்புதமான திருத்தலம். எனவே இந்த திருத்தலத்து பெருமாளை நாம் வணங்கி சேவித்தால் நமக்கு வாழ்விலே அமைதியும் உண்மையும் கிடைக்கும். இங்கு அறிவு சார்ந்த விசாரம் நடைபெற்றுள்ளது. ஆற்றலோடு அவர்கள் கல்வி கேள்விகளிலே தலை சிறந்து விளங்கி ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், கீதாச்சாரம் ஆகியவற்றையெல்லாம் பாராயணம் செய்து வேதங்கள், உபனிஷதங்கள், 6 சாஸ்திரங்கள், தர்ம சூத்திரங்கள், பிரம்மசூத்திரங்களை எல்லாம் படித்து மிகப்பெரிய அறிவுசார் பெரியோர்களாக இந்த தலத்து நல்லோர்கள் விளங்கினார்கள். எனவே இந்த எம்பெருமான் திருமூழிக்காலத்து எம்பெருமான் அற்புதமான தனது திருவாய் மொழியால் திருமொழிக்காலத்தான் திருமொழிக்களத்தான் என்ற பெயரை தாங்கி நமக்கெல்லாம் புத்தம் புதிய வாழ்வை வழங்குவதாக காத்திருக்கிறான். நாம் அந்த தலம் சென்றால் கல்வியிலே ஏற்றம் பெறலாம், ஞானம் பெறலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே நாமும் திருமொழிக்களம் சென்று பகவானை வணங்கி அனைத்து நலனும் பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.